அழைத்து கொண்டாங்க. மரியாள் வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் மாத்தாள் தான் மொத இயேசு ராஜாவை பார்க்குறாங்க, இயேசு ராஜா கிட்ட பேசுகிறாங்க. அவங்களோட ஊழியத்தை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. மரியாள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு அந்த வசனத்தை வாசிக்கலாமே. மரியாள் குறித்து 32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். என்னவா? மாத்தாலும் அதை தான் சொல்கிறேன், மரியாளும் அதை தான் சொல்கிறேன். 2 பேருக்குள்ள ஒரே ஆவி செயல்படுதுன்னா 2 பேருக்குள்ள இருக்கிறது இந்த இடத்துல தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது ஒருமனப்பட்டவர்களாக அவங்க கூப்பிடுகிறாங்க. ஆனால் மாத்தாளுடைய பங்கு வேற, மரியாளுடைய பங்கு வேற. என்ன மாத்தாளுடைய பங்கு? என்ன பங்கு? மாத்தாளுடைய பங்கு என்ன? பந்தி விசாரிக்கிறவங்க, அந்த ஊழியத்தை பங்கு. மரியாளுடைய பங்கு தேவ வசனத்தை தேவனுடைய பாதத்தில் உட்காந்து கேட்கிற பங்கு. அந்த ஊழியத்தை மாத்திரம் சொல்றாங்க. ஆனா ஒரு காரியத்துக்காக ஒரு மண்டம் பட்டு ஜெபிக்கிற வேலை 2 பேரும் வாயிலும், நீ இங்க இருந்தா என் சகோதரர் மரித்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரே விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். அது எப்படி நடக்கும்? ஒருமனப்பட்டு சபையில் நம்ம வந்து ஜெபிக்கிற வேலையில் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ நம்ம ஒருமனப்பட்டவர்களை சபையில் கேட்குற காரியத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆனால் மரியாள் கேட்டது, மாத்தாள் கேட்டதற்கு அவர் கண்ணீர் விடவில்லை. ஆனால் மரியாள் கேட்டதற்கு கண்ணீர் விட்டார். ஏன்? மாத்தாள் வந்து தேவ பிள்ளைகளுக்காக பணிவிட செய்கிறவள். அவர் தேவ பிள்ளைகளுக்கான தேவையானதை எல்லாம் பூர்த்தியாய் நடத்துகிறார். மரியாள் தேவனுடைய வசனத்தை தேவனுடைய பாதத்துல இருந்து விசுவாசத்தை காத்து கொண்டவன். உனக்கு எங்க விசுவாசம்?